டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான புதிய புகைப்படங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அந்த சிறப்பு நடவடிக்கையின் போது ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி AP சிங் ஆகியோர் வார் ரூமிலிருந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்த புகைப்படங்களை ராணுவம் பகிர்ந்திருக்கிறது. மே மாதம் 7ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன. ஜூன் மாதம் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வித்துறை இயக்குநர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிவிப்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் வழிகாட்டி நெறிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் சரியாகவும் தரமாகவும் தாமதம் இன்றியும் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல மாணவர்களுக்கு வாரம் ஒருமுறை நன்னெறி வகுப்புகளை தவறாமல் நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைந்தால் நடுநடுங்கி போய்விடுவீர்கள் என முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு EPS எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், அதை கேட்க நீங்கள் யார் என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்ததற்கே தங்களுக்கு பொறுக்க முடியவில்லையே என்றும் EPS கேள்வி எழுப்பியிருக்கிறார். கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை பார்த்து சாமி படத்தின் பெருமாள் பிச்சையை EPS மிஞ்சிவிட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி நாக்கு வியாபாரம் நடத்தி கொண்டிருப்பதாகவும், எதிர்க்கட்சி தலைவர் செய்யும் சேட்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உலக பட்டினி தினமான நாளை அன்னதானம் வழங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக உலக பட்டினி தினத்திற்கு விஜய் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் அதனை தொடர வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பட்டினி தினத்தன்று யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று அவர் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். பள்ளி கல்வி இயக்குநரகங்களில் இயக்குனர் மற்றும் அதனை ஒத்த பதவிகளில் உள்ளவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக மாற்றப்பட்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக இருந்த உஷாராணி தமிழ்நாடு பாடநூல் கழக செயலாளராகவும், தமிழ்நாடு பாடநூல் கழக செயலாளராக இருந்த குப்புச்சாமி தனியார் பள்ளிகள் இயக்குநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவரணி அமைப்பாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக மாணவரணி மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் R. ராசா தலைமை வகித்தார். மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி முன்னிலை வகித்தார். கல்வி உரிமை சட்டத்திற்கான நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும், கீழடி ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்கும் சட்ட போராட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடத்தி வரும் நிலையில் அதற்கு வலிமை சேர்க்கும் வகையில் பேரணி நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
வங்கக்கடலில் இன்று புயல் சின்னம் உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நகரும் திசையின் அடிப்படையில் தமிழகத்தில் மழை மேலும் தீவிரமடையும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. மோகன்லால் நடிப்பில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற தொடரும் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியாக உள்ளது. குடும்ப பின்னணியை கொண்ட கதைக்களத்தில் உருவான தொடரும் திரைப்படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த திரைப்படம் OTT தளத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் வெளியாகிறது. மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான், தொடரும் ஆகிய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெற்றியை பெற்று தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.